ஹாய்மா, இதை பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன் தொகையில். இது பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இதை நம்ம சாப்பாட்டுக்கு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு தான் இது பண்ணுறது, ஓகேவா? நீங்கள்லாம் அந்த சாம்பார் குழம்பை தவிர எதுவும் போட்டுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு லெமன் ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்ம வெறும் லெமன் ஊறுகாய், காரம் இல்லாத உப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். வறுத்தல் தொட்டுன்னு சாப்பிட்லாம், அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்லாம், எதை வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதை நான் ஏன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டு திருப்பி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய அதை எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுங்கன்றாங்க. அவங்களுக்காக தான் போடுறது. நீங்கள் என்னை என்னடா இவங்க 2 வாட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி 60 செகண்ட்ஸில் போடுறது தான் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு போடுறத விட செகண்ட் போடுற வீடியோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.